பெண்கள் எப்படியெல்லாம் முன்னேறிட்டாங்கல்ல. என்னடா திடீர்னு பெண்கள் முன்னேறிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? முன்னேறிட்டாங்க தான். மெயினாக ஒரு உணர்ந்த அந்த டைமை நான் எப்படின்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே கோணமலையம் தாண்டி அங்கே அங்கே பஸ் ஸ்டாண்டு பாலம் கட்டுறக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாம். அந்த டிராஃபிக் ஜாமில் நானும் இருக்கேன். அந்த டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 வண்டி டூ வீலர்ஸ் நிற்கிது, கார் நிற்கிது, பஸ் எல்லாமே நிற்கிது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணில் அங்கே இருக்கிற டூ வீலர்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 லேடிஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அத்தனை லேடிஸ் இருக்காங்க. அத்தனை டிராஃபிக் ஜாம், சுத்தமாக வண்டியே நகர்த்த முடியல. அந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த முடியாமல் ஜென்ஸே திணற மாதிரி இருக்கும்போது அத்தனை இடத்துலையும் லேடிஸும் கடந்துட்டு மெதுவாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், பெண்கள் எந்தளவு முன்னேறி வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்தளவு எந்தளவு அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதும் அந்த சூழ்நிலை என்னை வச்சு நான் யோசனை பண்ணேன். மெயினாக ஒரு பொண்ணு ரோட்டில் போனாங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸு நினைப்பேன் அப்படி, இந்த பொம்பளை போகிறா, எந்த பக்கம் வரா, லெஃப்ட்டு போகலாம் ரைட்டு போகலான்னு தெரியாது. அதனால் அவளை கடந்து போகும்போது ஒரு நிமிஷம் பயந்துட்டு தான் போவாங்க, எந்த ஒரு ஆம்பளையாக இருந்தாலும். உண்மையே இல்லையா சொல்லுங்கள்? அந்த கடந்து போகிற அந்த செகண்ட் பெண்கள் மோஸ்ட்டாக ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்க என்ன எப்படி ஓட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்களோட மனசில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜென்ஸு நீங்கள் வேலைக்கு போகிற அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன், அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கும். பட் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எவ்வளோ ஒர்க்கு. காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்கள தட்டணும், சமையல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், வீட்டு வேலைக்கு போகணும், ஆஃபீஸுக்கும் போகணும், அந்த டைமுக்குள்ளே போகணும், எல்லாமே பார்க்கணும். அங்கே என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்க்கணும். அப்புறம் எல்லாம் பார்க்குறாங்க, மறுபடியும் வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அந்த வண்டியில் போகிற அந்த டைமிங்கில் கூட அவங்க மனசில் என்ன ஓடும்னா, நம்ம நினைக்கிற ஜென்ஸ் நீங்கள் போகும்போது வண்டியில் போகும்போது ஜஸ்ட் உங்களுக்கு அங்கே போகிற இடம் அதை மட்டும்தான் நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் என்னை வச்சே நான் சொல்கிறேன், நான் வண்டியில் போகும்போது அதாவது ஒவ்வொரு லேடிஸுக்குமே நம்ம போயிட்டுருக்குறோம், நம்ம கரெக்டாக தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்கள் மனசுலையும் வீட்டில் என்னாச்சு, நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வச்சோமா, டிஃபன் வச்சோமா, அதை மறந்தோமா, இதை மறந்தோமா, அதை அந்த ஒர்க் பண்ணலையா, எந்த ஒர்க் பண்ணலையா, என்ன பண்ணணும், வரப்போகும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஒர்க்கையும் மாற்றி மைண்டுக்குள்ளே போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நிறைய பெண்கள் நிஜமாக பெண்களை பற்றி நான் தனியாக பெண்களுங்களுக்கு நான் தனியாக சொல்லலை. அவங்களோட மைண்டோட இது கண்டிப்பாக ஜென்ஸுக்கு வருமானு கேட்டால் அது கண்டிப்பாக வராது. அவங்க பெண்கள் எப்பவுமே ஒரு நல்ல வலிமையான பாகம் கொண்டவங்க தான். இது சும்மாலாம் சொல்லக்கூடாது. எப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க யோசனை பண்ணுறாங்க. வண்டியில் போகும்போது கூட அவங்களோட சிந்தனைகள் குடும்பத்தை பற்றி, ஆஃபீஸை பற்றியோ பல நினைப்புகளோடு தான் அவங்க வண்டியிலையும் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது தப்பு தான். ஆனால் அவங்களையும் மறந்து அந்த மைண்டில் அந்த விஷயங்கள் தான் திருப்பி ஓடும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த பெண்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது யாரும் தப்பாக சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவு அவங்கள குறை சொல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாய்.